எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? ஆம், நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என்றென்றைக்கும் அவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். ஆனால் நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் அவரோடு தான் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் நாம் அவரை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த வழிகளில நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? பவுல் அப்போஸ்தலர் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தும் போது என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினார் என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அதாவது நான் உண்மை இல்லாதவனாய் இருந்த போதிலும், நான் அவருக்கு சத்துருவாய் இருந்த போதிலும், நான் அவருக்கு பாவியாய் இருந்த போதிலும், தேவன் என்னை தேடி வந்து அவரை வெறுத்த என்னை, அந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று இருந்த என்னை தேவனே என்னை தெரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை நான் உபதேசிக்க, எந்த இயேசுவை அங்கே நான் வெறுச்சனோ பகைச்சனோ அதே இயேசுவை பிரசங்கிக்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். என்னை நம்பி தேவன் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லி என்னை தேவன் ஏற்படுத்தினார் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு என்னையும் உங்களையும் தேவன் அப்படித்தான் தெரிந்து கொண்டார். நாம் பாவிகளாய் இருக்கையில், அவரை விட்டு தூரமாய் நிற்கிற போதிலும் தேவன் நம்மை தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்டு இந்த கனமான ஊழியத்தை நம் கைகளில கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? நாம் இதுக்கு தகுதியானவர்கள் அல்ல. இந்த ஊழியத்தை செய்ய என்னிடத்துல எந்த தகுதியும் இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நான் இந்த ஊழியத்துக்கு எவ்வளவு உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன். தேவன் என்னை அழைத்த அழைப்பிலே நான் எவ்வளவு உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்வேன், தேவனுடைய அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்கள். தேவன் அழைத்த இடத்திலே உண்மையுள்ளவர்களாக இருங்கள். தேவன் கொடுத்த அபிஷேகத்துக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்கள். ஒரு மனிதனை தேவன் அப்படித்தான் தெரிந்து கொண்டார். சவுல் என்ற ஒரு மனிதன், அவன் கழுதைகளை தேடி போனவன், பெஞ்சமின் கோத்திரத்தில் மிகவும் சின்னவன். அவன் சொன்னான், இந்த ராஜாவாக ஏற்படுத்துவதற்கு நான் தகுதி இல்லாதவன், என்னை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நான் இதுக்கு தகுதியற்றவன் என்பதை அங்கே சவுல் உணர்ந்த போதிலும் கர்த்தர் அவனை உண்மை உள்ளவன் எண்ணி அந்த ராஜாவாக அந்த தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவனாக தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பேசுகிற போது 1 நாளாகமம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களை தேடும்படிக்கு தேடிதனின் நிமித்தமும் செத்து போனான் என்று பார்க்கிறோம். சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போனான். 2வது, கர்த்தர் செய்த உபகாரத்துக்கு அவன் பாத்திரவானாய் நன்றியுள்ளவனாய் இராமல் அவன் கர்த்தருக்கு துரோகம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். 3வது, தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடாமல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களை அஞ்ஞனம் கேட்கும்படிக்கு அஞ்ஞனக்காரர்களை தேடினதை நாம் பார்க்கிறோம். சவுளுடைய முடிவு ஒரு பயங்கரமான ஒரு அங்கே அழிவை, மரணத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு மூடன் மரிப்பதை போலவே அவன் மரித்து போகிறதை பார்க்கிறோம். தன்னை தானே அழித்து கொள்ளுகிறதையும் ஒரு பயங்கரமான ஒரு வேதனையோடு மரிப்பதையும் நாம் சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார் இல்லையா? கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய உபகாரங்களுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மளை உண்மை உள்ளவனே நம்ம இந்த கனமான ஊழியத்துக்கு, இந்த கனமான தேவனுடைய வேலைக்கு உன்னையும் என்னையும் அழைக்கிறார். நாம் உண்மையுள்ளவர்களாக வாழ ஆண்டவரிடத்தில் எங்களை அர்ப்பணிப்போமா? ஒரு வேளையில நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எந்த இடத்துல
நாம் தேவனை தேடாமல் போய்விடுகிறோம். எந்த இடத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் சில வேளைகளிலே வேறு தவறான காரியங்களை நோக்கி போகிறோம். இல்லை என்றால் எந்த இடத்திலே கர்த்தரை விட்டு நாம் விலகி இருக்கிறோம். நாம் கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கனமான ஊழியத்துக்கு எங்களை அழைத்திருக்கிறேன். ஆண்டவர், இதுக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யும். அழைப்பிலே உண்மை உள்ளவளாக இருக்க, அழைக்கப்பட்ட இடத்திலே உண்மை உள்ளவளாக இருக்க, தேவன் கொடுத்த அபிஷேகத்தில் உண்மை உள்ளவளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீரா. உம்முடைய கரத்துக்குள்ளே யாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையானவர்களே, கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள். அவர் கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் உற்சாகமாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். God bless you.